இப்ப கூட ராஷ்மிகா மேம் அந்த கிரீம் வித் ரெட் சாரி ரெட் சாரி அதுக்கு இந்த மாதிரியான ஜுவல்லரி தான் போட்டுருப்பாங்க. சோ அதுக்கெல்லாம் போடும்போது அழகா இருக்கும். வெட்டிங் நடக்குது இல்லனா ஒரு செலிபிரிட்டி ஏதோ ஒரு அவார்ட் ஷோக்கு வந்து போட்டு போறாங்கன்னா அந்த ஜுவல்லரி ரெப்ளிகா பண்றது அந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்களா? கண்டிப்பா. உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துடுவேன் நானு. எடுத்துட்டு இது போட்டுருந்தாங்க அவங்க ராஷ்மிகா. இது பியூர் ஜடு ஸ்டோன்ல இருக்கும். இதோட காஸ்ட் என்ன மேம்? இது உங்களுக்கு அந்த மாதிரி வேற ஏதாச்சும் நீங்க ஆர்டிஸ்ட் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ரெப்ளிகா பண்ண ஜுவல்ஸ் ஏதாச்சும் இருக்கா இப்போ? மோஸ்ட்லி செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ் தான் என்கிட்ட எல்லாமே. ஸோ இது வந்து குஷ்பு மேம் ஒரு ஃபங்க்ஷன்ல போட்டிருப்பாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஹெவி அசல் கோல்டு எப்படி இருக்கும், இதுல எந்த இடத்துலயுமே இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரின்னு கண்டுபிடிக்க முடியாது. கீதானாலே சோக்கர் ஆரம்பா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஸ்டேட்மெண்ட் பீஸ். இதெல்லாம் நம்ம வந்து ஒரே ஒரு பீஸ் போட்டா போறோம், நிறைய ஜுவல்லரி போடணும்னு அவசியம் இல்லை. அழகழகா இருக்கும். இது வந்து இப்போ நல்லா ட்ரெண்டிங்கா போச்சு. மல்டி கலர் எப்ப போட்டாலும் இது எல்லா வெரைட்டி ஆஃப் சாரீஸ்க்குமே இது வந்து, ஏன்னா இது வந்து ஜடுல இருக்கு. கேரண்டி இருக்கா? இப்போ அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. இப்போ அந்த மாதிரி கேரண்டி ஐட்டம்லாம் கிடையாது. சும்மா ஃபேக்கா வேணா சொல்லிக்கலாம். கேரண்டிட்லாம் கிடையாது. ஐம்பொண்ணு இப்போ யார் ஐம்பொண்ணுல கொடுக்குறாங்க? நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அத ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். கலாட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கூட இருக்க போற கெஸ்ட்டை பத்தி சொல்லணும்னா, இவங்க எங்கடா ஜுவல்லரி வாங்குறாங்க, இவங்க எங்கேருந்து வந்து இவ்வளோ மேட்சிங்கா போடுறாங்க, அந்த மாதிரி வந்து அவங்களோட சாரீஸ்லேருந்து அவங்களோட ஜுவல்லரிலேருந்து எல்லாரும் அவ்வளோ இன்ஸ்பயர் ஆயிருப்போம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஃபேம் பஜார் கீதா கார்த்திக் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், ஜம்முனு மகாராணி மாதிரி. எஸ், ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாரீ பத்தி சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து வாட் கைண்ட் ஆஃப் சாரீ, என்னது இது? இது ஒரு கிளாஸ் ஆர்கென்சா டிஷ்யூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் எம்ப்ராய்டரி, அதுக்கப்புறமா ரன்னிங் வாட்டரில் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ரன்னிங் வாட்டர்லையா? ரன்னிங் வாட்டர் அந்த த்ரெட்டு. ஓகே. ஸோ ரன்னிங் வாட்டர் ஸ்டிச் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஃபாயில் மிரர் இருக்கும். மதுபானியில் பிரிண்ட் பண்ணி அதை வந்து அவுட்லைன் பண்ணியிருப்பாங்க. என்ன சாரின்னு தான் கேட்டேன், இதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷனா? அது பிளெயினா சொல்ல வராது எனக்கு. அது லைன்ல பேசி 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 எதுவுமே டக்குன்னு சொல்ல வராது. இப்ப யாரையாவது பார்த்தா கூட அவங்க என்ன சாரி போட்டிருக்காங்க, என்ன மாதிரி ஒர்க், என்ன ஃபேப்ரிக்கா இருக்கும், அந்த மாதிரி. ஆக்சுவலி நீங்க எப்படி வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் அந்த ஒரு தேடல் ஒன்று இருக்கும்ல, இந்த ஃபேப்ரிக் பத்தின ஒரு ரிசர்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சாரி பார்த்தா அதை கத்துக்கிட்டது? என்ன டிஷ்யூ, என்ன மெட்டீரியல்னா என்ன சொல்லுவீங்க, என்ன சாரி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது டசர் அண்ட் டூபியன் சில்க் சாரியில தான் ஸ்டார்ட் பண்ணது. பட் பர்ச்சேஸ் பண்ண போகும்போதே கேட்டுருவேன், இது என்ன ஃபேப்ரிக், இது என்ன மாதிரி இருக்கு. அவர் சொல்றது நிறைய கடைக்காரங்களுக்கு பெருசா ஃபேப்ரிக் தெரியலனாலும் அதை போட்டு கூகுள் லென்ஸ்ல போட்டு சர்ச் பண்ணுவேன், அது எப்படி மேக் பண்ணாங்கன்னு பார்ப்பேன். மோஸ்ட்லி வீவர் கிட்ட வாங்குறதுனால வீவரே சொல்லிடுவாரு, இதுதான் இதோட ஃபேப்ரிக். மேடம் நான் சொல்லுவேன் பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன பிரைஸ் அதிகமா இருக்குன்றீங்க, இதுல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் அதை பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நான் அதை கேட்டுட்டு வந்து என் கஸ்டமருக்கு சொல்லுவேன். ஸோ என்னோட லைவ் பாக்குற எல்லா கஸ்டமருக்குமே வந்து ப்ராடக்ட் நாலேஜ பக்காவா கொடுத்துருவேன். என் கஸ்டமர் யாரும் ஏமாத்த முடியாது, அந்த மாதிரி வந்து தெளிவா சொல்லிடுவேன். நான் இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும், இவ்வளவு குவாலிட்டியில இருக்கும் அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். எஸ் மேம், சூப்பர் மேம். எப்படி வந்து உங்க சாரீஸ்க்கு ஒரு ஃபேன்ஸ் தனியா இருக்காங்களோ அதே மாதிரி உங்களோட ஜுவல்லரிக்கு பயங்கரமான ஃபேன் ஃபாலோவர். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்? ட்ரெடிஷ்னல் அட்டிகையில இருந்து போகலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னல்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி அட்டிகை, இதுல வந்து ஒயிட் ரெட்னு எல்லா கலர்லயும் வச்சிருப்பேன். நான் கிரீனு ரெட்டு ஒயிட்டு எல்லா கலர்லயும் வச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி அட்டிகை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கீதானாலே சோக்கர் ஆரம்பா. ஸோ அதனால இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா சோக்கர்ஸ், இந்த மாதிரி பெரிய சோக்கர்ஸ், இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் பீஸ். அண்ட் இதுவும் ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கும். இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஸ்டேட்மெண்ட் பீஸ். இதெல்லாம் நம்ம வந்து ஒரே ஒரு பீஸ் போட்டா போறோம், நிறைய ஜுவல்லரி போடணும்னு அவசியம் இல்லை. அழகழகா இருக்கு. இதெல்லாம் எங்க வாங்குவீங்க? இது எங்க வாங்குவீங்க? இதோட காஸ்ட் என்ன? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு. 3ல மேக்ஸிமம் வந்து 699 ருபீஸ்ல இருந்து 5000 6000 ப்ரைஸ் பாயிண்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த எல்லா ப்ரைஸ் பாயிண்ட்லயும் வரும். அதே மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் செயின் இருக்குல்ல, இது வந்து இப்போ நல்லா ட்ரெண்டிங்கா போச்சு. எப்ப போட்டாலும் இது எல்லா வெரைட்டி ஆஃப் சாரீஸ்க்குமே இது வந்து, ஏன்னா இது வந்து ஜடுல இருக்கு. ஸோ அதனால வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் சாரீஸ்க்குமே நல்லா இருக்கும். அண்ட் இந்த சோக்கர் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ இப்போ அப்கமிங் போடணும் அப்படின்னு 2 தடவை போட்டோ ஷூட் மட்டும் பண்ணியிருக்கேன். இதை போட்டு எக்ஸ்க்ளூசிவ் சோக்கர். அது இது வந்து அசல் கோல்டு மாதிரியே இருக்கும்.
ஸோ அதனால இதை போடணுங்கிறதுக்காகவே பார்த்து அதுக்கான சாரி செட் பண்ணி எங்க வச்சிருக்கேன். வாங்குனீங்க இந்த சோக்கர்? இது எல்லாமே நம்ம ஃபேம் பஜார்லயே சேல் பண்றோம் நம்ம இதே மாதிரி பேட்டர்ன்ல. ஸோ இப்போ நம்ம போடுறத பார்த்துட்டு கஸ்டமர் கேட்பாங்க இது நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம அதுக்கப்புறமா அதை புக்கிங்ஸ் எடுத்து ஆர்டர் எடுத்து கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணி. இதோட ரேட் மேம்? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட். இப்போ இது வந்து உங்களுக்கு 4000 வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 65 வரும். ஓகே. இதுலயே வந்து ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் சீசெட்டு, ஆன்டிக்கு, மேட்லயே டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் குவாலிட்டி அண்ட் பிராஸ் பேட்டர்ன்ல இருக்கு. இது இருக்கலயே ஹை குவாலிட்டி. ஸோ நம்ம இது அப்படியே வச்சிருந்தா கூட 6 மாசம் ஆனாலும் இது கருக்காது. வெளியவே வச்சிருந்தாலும் ரூம் டெம்பரேச்சர். ஏன்னா நான் இங்க அப்படியே தானே வச்சிருக்கேன் பாக்ஸா. சிலதெல்லாம் கவரே இல்லாம தான் இருக்கும். அப்படியே தான் இருக்கும், ஒண்ணுமே ஆகாது. இதே மேட்டா இருந்துச்சுன்னா நமக்கு கருத்துரும். மோஸ்ட்லி நான் மேட் ஐட்டம் விற்க மாட்டேன். ஏன்னா நம்ம போடும்போது அது தங்கத்துக்கு பதில் தான் அதை போடும்போது அது கவரிங்கா தங்கமான்னு தெரியக்கூடாது. அந்த மாதிரி போடணும். அப்பதான் அது நல்லா இருக்கும். அதனால பார்க்கும்போது இது கோல்டா எத்தனை சவரன் அப்படி கேட்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரியான ஜுவல்லரிஸ் தான் மோஸ்ட்லி போடுவோம். இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைனர் சாரி இருக்குல்ல, அதெல்லாம் போடும்போது இந்த மாதிரி ஒரு பீஸ் போட்டா அப்படியே பார்க்க டைமண்ட் மாதிரியே இருக்கும் நமக்கு. ஸோ அது ரொம்ப அழகா இருக்கும் டைமண்ட் மாதிரியே. நல்லா கிளிட்டர் ஆகும். பிகாஸ் இது சரஸ்கி ஸ்டோனுங்கிறனால பயங்கரமா. ஆமா. ஸோ அதனால அது பயங்கரமா கிளிட்டர் ஆகும். இல்லையே இந்த ஆரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டா நான் ஒரு 2 ஷூட்ல இதை போட்டிருந்தேன். இது ரொம்ப பெருசு. ஒன்னு போட்டாலே போதும்ல ஃபுல்லா. இது ஒன்னு போட்டிங்கனாலே நல்லா கிராண்டா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம். ஸோ இதுலயுமே அதே மாதிரி ஃபுல் மீனா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஜடு ஸ்டோன் இருக்கும். ரொம்ப டீடைல்டா இருக்கும் இதோட ஒர்க்மேன்ஷிப். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நமக்கு மைன்யூட் ஒர்க் பண்ணிருக்காங்க. கோல்டுல எப்படி நம்ம பாக்குறோமோ அதே மாதிரியே இருக்கும் இதெல்லாம். இதோட காஸ்ட் மேம்? இது 4999. அந்த மாதிரி பிரைஸ் எல்லாமே கேட்பாங்க. பேட்டா பிரைஸ் அதே 999ல முடியுது அந்த மாதிரி கேட்பாங்க. அது பழக்கமாயிருச்சு. அதனால அந்த மாதிரி போட்டு 499, 599. இது ஃபார் சேல் ஆல்சோ. ஆமா. இதுல எல்லாமே மல்டிபிள்ஸும் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் எனக்கு வாங்குவேன், அது எப்படி இருக்கு போட்டோக்கு அப்படின்னு நான் பாப்பேன். அது நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா மல்டிபிள்ஸ் வாங்கிடுவேன். ஸோ அப்புறம் என்னோட தனியா இருக்கும்ல, நம்ம ரிப்பீட் மோட்ல போடுறோம். ஸோ அதனால அதெல்லாம் தனியா எடுத்து வச்சிருவோம். ஓகே. அடுத்து மேம் வேற என்ன வச்சிருக்கீங்க? ஃபுல்லாவே சோக்கர்ஸா? இது ஃபுல்லாவே சோக்கர்ஸ். இந்த பீஸ் கூட ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இது வந்து மூவ் ஆகும். ஓ, இந்த பெண்டன்ட் வந்து அப்படியே மூவ் ஆகும். நமக்கு வேணுன்ற மாதிரி இந்த பெண்டன்ட்டை வந்து நம்ம இப்படி மூவ் பண்ணிக்கலாம். தள்ளி தள்ளி போடணும்னாலும் போட்டுக்கலாம், நெருக்கமா வேணும்னாலும் போட்டுக்கலாம். இது ஜடுல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பார்க்க அப்படியே கெம்பு பேட்டர்ன்லயும் இருக்கும், குண்டு பூஸ்ல ஒர்க்கும் இருக்கும். ஸோ இது வந்து அகைன் சீசட்லயே ஹை குவாலிட்டி, டிஃப்ரெண்டா. ஸோ இது பாக்குறதுக்கு அசல் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும். டிஃப்ரெண்டா இருக்கும் எல்லாமே. ஏன்னா நம்ம சாரி ட்ரேப் பண்றோமா, அதுக்கு மேட்சிங்கா போடுற ஜுவல்லரி போட்டாதான் அது பார்க்க அழகா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் சாரியும். ஜுவல்லரி வந்து நம்ம வாழ்க்கையிலே 3 விஷயம் தான். நல்லா சாப்பிடணும், நல்ல துணிமணி உடுத்துறோம், நல்லா தூங்கணும். அதுல முக்கியமா துணி உடுத்தும் போது ஜுவல்லரி ரொம்ப மஸ்ட். ஓகே. அதனால வந்து கண்டிப்பா அதெல்லாம் இது எல்லாமே ஒவ்வொன்றும் சோக்கர்ஸ், சிலதுலலாம் அதுலயே உங்களுக்கு வந்து நெத்திச்சுட்டி கம்மல்னு செட்டா வந்துடும். அண்ட் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் அட்டிகை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நான் இதே மாதிரி கோல்டு வச்சிருக்கேன். ஆனா இது வந்து கிரீன் ஸ்டோனு, இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோனு. எங்க ஊர் சைட்ல எல்லா பாட்டியும் போடுவாங்க. ஆமா, ட்ரெடிஷனல் அட்டிகை. இது வந்து அந்த ஒரு ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்த ஒரு மாடல் தானே. நாங்க மதுரை மேலூர் பக்கம். சோ எங்க ஊர்ல எல்லா அப்பத்தால இருந்து எல்லாரும் போடுவாங்க. எல்லார் வீட்டு கல்யாணத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த அட்டிகை மேண்டேட்டரி கம்பல்சரி இருக்கும் அட்டிகை அப்படின்றது. சோ அதனால எனக்கு அட்டிகை மேல பயங்கர கிரேஸ். நான் சின்ன பிள்ளைல அதிகமா பார்த்ததுனால இந்த அட்டிகையில எனக்கு ரொம்ப கிரேஸ். அதுவும் இது சீசெட்ல பண்ணிருக்கேன். சோ அசல் போடும்போது தங்கமா பித்தளையான்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும். கஸ்டமர் போடும்போது கூட இது கோல்டுன்ற மாதிரி தான் நினைச்சு போடுவாங்க. எப்படி அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப வந்து ஒரு பேசிக்கா வந்து ஒரு விமன் ஒரு கடைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வந்து இது வந்து நம்ம காட்டி கொடுத்துரும். கலர் தெரியும், இதுதான் டிஃபரன்ஸ் ஏதாவது காட்டுங்களா? இதுக்கும் பாருங்க, உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். காட்டுறேன் நானு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டிஃபைடு மேட் வித் இப்போ இந்த மாதிரி கலர் மீனாக்காரி ஒர்க் தான் வந்து இப்போ ட்ரெண்டிங் இருக்கு. சோ இது மேட்ல மீனா ஒர்க். சோ இதோட பிரைஸ் வந்து செட்டே வந்து 1999. என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த ஆரம், இந்த நெக்லஸ், அதுக்கு ஜும்கா எல்லாம் சேர்த்தே 1999. ஆனா ஓகே, அந்த ஆரமே இவ்ளோ வெயிட்டா இருக்கே. ஆமா, ஃபுல்லாவே இதுலயுமே டீடைல்டு வர்க் இருக்கும். ஆனா இது மேட்ல இருக்கு பாருங்க. மேட்லயே ரொம்ப டார்க் எல்லோ, லைட் எல்லோ, ஆன்டிக் மேட், டிஃப்ரெண்ட் இருக்கு. நம்ம சேல் பண்றவங்க ஈஸியா பாத்துருவாங்க இது ஆன்டிக். ஆமா, இதோட ஜும்கா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இது எல்லாமே சேர்த்து
எல்லாம் சேர்த்தே 1999. இப்ப இந்த சோக்கர் இருக்குல்ல இதோட ரேட் 699. இந்த அட்டிகையோட ரேட். ஆனா கோல்டு மாதிரி ஆமா, இருக்குன்னு C set. சொன்னீங்க. வேற இந்த பெண்டன்ட்ல இருக்கிற ஸ்டோன் வந்து நார்மல் ஸ்டோன், இது C set. இதுலயே இன்னும் கம்மியா வேணும்னா 399லயும் இருக்கு, 499 இருக்கு. ஆனா இது போடும்போது கோல்டு மாதிரி இருக்கும், அது போடும்போது yellow கலர்ல இருக்கறனால தெரிஞ்சிரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஆன்டிக், ஓகேவா, டெம்பிள் ஜுவல்லரி பேட்டர்ன்ல இருக்கு. சோ இதுவும் அசல் கோல்டு ஜுவல்லரி. இப்போ ஃபுல்லா நீங்க GRT எல்லா இடத்துக்கு போனீங்கனாலுமே ஆன்டிக்ல இந்த கலர்ல தான் இருக்கும். சோ இத நம்ம பாக்கும்போதே தெரிஞ்சிரும். கொஞ்சம் வெயிட்டாவும் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பீஸ் எல்லாமே எப்பவுமே கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். சோ டிஃபரெண்டா இருக்கு. இது மேட்லயே ஆன்டிக், லைட் வெயிட்டா இருக்கும். மோஸ்ட்லி இந்த லைட் வெயிட்ன்றது போனீங்கன்னா மேட் ரிலேட்டடாவே ஆன்டிக்ல வரும். ஓகே. சோ இது வந்து மேட்லயே வந்து ஆன்டிக்ல இருக்கு. சோ அது மாதிரி டிஃபரெண்ட் இது பாத்தீங்கன்னா பக்கா மேட். இப்போ ஆன்லைன்ல பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இந்த டிசைன். சோ இது வந்து பக்கா மேட். சீதாராமன் கல்யாணம் மாதிரி. ஆமா, இது பயங்கர ஆன்லைன்ல ட்ரெண்டிங், எல்லார்கிட்டயும் இருந்தது. கஸ்டமர் கேட்டுட்டே இருந்தனால நானும் வர வச்சுட்டு சரி நம்மளும் ஒன்னு எடுத்துக்கலாமே அப்படி சொல்லிட்டு கஸ்டமருக்கு சொல்லிட்டு நம்ம ஒன்னு எடுத்துக்கலாமே அந்த மாதிரி. இப்ப இதோட ஃபினிஷிங்கும் உங்களுக்கு டோட்டலா வித்தியாசமா இருக்கும். கரெக்ட். இது வந்து நீங்க கோல்ட் ஷாப்ல காசு மேல வாங்கினா என்ன கலர்ல இருக்கும் அது மாதிரியே இருக்கா? இது வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு பாருங்க. ஓ, இதுதான் கண்டுபிடிக்கணும் நம்ம இப்படி பார்த்து. இது மஞ்சள்ல இருந்துச்சுன்னா லைட்டா அந்த ஒரு ஃபேடட் கலர்ல இருக்கும். அப்படி இருந்துச்சுனாலே அது மேட் ஐட்டம். சோ மேட் எப்பவுமே கம்மி தான், 399. இது என்ன காஸ்ட்? இது உங்களுக்கு 999ல வரும். ஓகே, செட்டோட நம்ம எல்லாம் மோஸ்ட்லி ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்கறனால 999. இதுலயே வந்து 1299க்கு இருக்கு, 1700க்கு இருக்கு. இதோட ஒரிஜினல் வெர்ஷன் பாத்தீங்கன்னா 5500ல இருக்கு. ஓகே. அது வந்து அந்த கோல்ட் ரெப்ளிகா மாதிரி இருக்கும். கோல்ட் ரெப்ளிகா இந்த மாதிரி இருக்கும். இந்த பர்టిక్యులர் சப்ளையர் கிட்ட இருந்து எனக்கு வர எல்லா ஜுவல்லரியுமே அசல் கோல்ட் மாதிரி இருக்கும். ஓகே. சோ நம்ம ரிப்பீட் மோட்ல எத்தனை தடவை போட்டாலும் இப்போ இந்த இது இருக்குல்ல, இது நான் வாங்கி 4 இயர்ஸ் ஆகுது, என்னோட பர்சனல் ஜுவல்லரி. ஓகே. 4 இயர்ஸ் ஆன மாதிரியே இருக்காது பாருங்க, அப்படியே புதுசு மாதிரி இருக்கு. இதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா மேம்? ஜுவல்லரி வந்து மெயின்டைன் பண்றதுக்கு, கருத்து போகாம இருக்கிறதுக்கு நம்ம இப்ப வெளில போட்டு போறோமா, நமக்கு ஸ்வெட் ஆகும், வந்த உடனே அதை அப்படியே காட்டன் துணியில தொடச்சி கிளாஸ் கவர்ல வச்சா போறோம். ஓகே, அவ்வளவுதான். அதுக்கு பெருசா மெயின்டெனன்ஸ் எல்லாம் தேவையில்லை. அப்படியே ஒரு கிளாஸ் கவருக்குள்ள போட்டு உள்ள வச்சிருங்க, அப்படியே இருக்கும். அது சீசட்டா இருந்தா, மேட்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அது கலரை காமிச்சிடும். சீசட் மட்டும் அப்படியே இருக்கும், உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. எத்தனை தடவை போட்டு போனாலும் அப்படியே இருக்கும். இப்ப எல்லாரும் கேக்குறாங்கல்ல, கேரண்டி இருக்கா? ஆமா, கேரண்டி இருக்கா? இப்ப அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. இந்த ஐம்பொன்னுன்ற கான்செப்டும் கிடையாது. ரொம்ப ரேர், ரொம்ப எங்கன்னா அப்படி செலக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி விக்கிறவங்க. இப்ப அந்த மாதிரி கேரண்டி ஐட்டம்லாம் கிடையாது. சும்மா ஃபேக்கா வேணா சொல்லிக்கலாம், கேரண்டிட்லாம் கிடையாது. ஐம்பொன்னு இப்ப யாரு ஐம்பொன்ல கொடுக்குறா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ஐம்பொன் பெருசா இல்ல, ரீபாலிஷ் பண்ணி. பட் மோஸ்ட்லி அந்த பர்టిక్యులர் சிதம்பரம்ல இருந்து வர ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் மட்டும் ரீபாலிஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே ஆனா ரீபாலிஷ் பண்ண முடியாது. இது பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும், ஒண்ணுமே ஆகாது. இப்ப இதெல்லாம் வந்து சீசட் ஜுவல்லரி, இது 4 வருஷம் ஆகுது நான் வாங்கி, அப்படியே தான் இருக்கு. 2021லயோ 2022லயோ வாங்கினது, இது அப்படியே இருக்கு. ஆனா இன்னமும் புதுசா ட்ரெண்டிங் மாதிரி இருக்கு. ஸ்டேட்மெண்ட் பீஸ்ங்கறனால அப்படியே இருக்கு. நான் நிறைய இடத்துல இதை போட்டிருக்கேன் நான். ஓகே. மேக்ஸிமம் இப்ப வந்து இங்க இந்த மாதிரி ஜுவல்லரி எல்லாம் இவ்ளோ இயர்ஸ் வரைக்கும் கருத்து போகாம இருக்கும் அப்படின்னா எவ்வளவு இயர்ஸ் சொல்வீங்க? இல்ல எல்லாமே நான் இப்போ 5 இயர்ஸா ஆன்லைன்ல இருக்கேனா, எல்லாமே இருக்கு. 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். இது 5 இயர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் வாங்கினது இதெல்லாம் அப்படியே இருக்கு. ஸோ இது அதுக்கேற்ற மாதிரி சில்க் சாரி போடும்போது போட்டால் அழகா இருக்கும். அந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்கும். இப்போ கூட ராஷ்மிகா மேம் அந்த க்ரீம் வித் ரெட் சாரி கட்டிருந்தாங்க, அதுக்கு இந்த மாதிரியான ஜுவல்லரி தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் போடும்போது அழகா இருக்கும். இப்போ இதுவும் ஒன்று இருக்குல்ல, இப்போ கரண்டா ஒரு வெட்டிங் நடக்குது, இல்லைன்னா ஒரு செலிபிரிட்டி ஏதோ ஒரு அவார்ட் ஷோக்கு வந்து போட்டு போறாங்கன்னா அந்த ஜுவல்லரி ரெப்ளிகா பண்றது அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணுவீங்களா? கண்டிப்பா, உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருவேன் நானு. எடுத்துட்டு இது போட்டிருந்தாங்க அவங்க ராஷ்மிகா, அதான் கேக்க, அவங்க இன்ஸ்பயர்ட் ஜுவல்லரி ஏதாச்சும் எடுத்து பண்ணிருக்கீங்க? அந்த க்ரீம் சாரிக்கு இங்க க்ரீம் வித் ரெட் பியூர் சில்க் இருக்கு, ரெடி ஆயிடுச்சு. பியூர் சில்க் இருக்கு. சப்ளையர் கிட்ட கூட சொல்லியிருக்கேன், எனக்கு அதே மாதிரி இதுதான் போட்டிருப்பாங்க. இதுக்கு மேட்சிங்கா இதே இயரிங்ல போட்டிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஹெவி, இது பியூர் ஜடு ஸ்டோன்ல இருக்கும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 699 rupeesக்கு மேட்ல இருந்து டில் 8000 rupeesக்கு செமிலியே இருக்கும். ஓகே. சோ அதனால நான் மோஸ்ட்லி இப்ப இந்த சில்வர் கோட்டட் ஜுவல்லரி வாங்குறாங்கல்ல, அங்க போனா எனக்கு வாங்க மனசே வராது. அதேதான் சீசட்ல நம்ம கடையில இருக்கு. அது எனிவே கலர் போய்டும்ல, சில்வர் கோட்டட் எப்படியே போய்டும். அது எதுக்கு போய் வாங்கிட்டு இதே போட்டுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். சோ இதுதான் அவங்க போட்டிருப்பாங்க.
இப்ப ஈவன் ராஷ்மிகா மேம் வந்து அவங்க கல்யாணத்துக்கு போட்டிருந்தாங்கல்ல அதே மாதிரி ஜுவல்லரி ஆக்சுவலி இன்னைக்கு பண்டில் வந்திருக்கு நான் இன்னும் போய் எங்களுக்கு எடுக்கவே இல்ல. காட்டுங்க, எக்ஸ்க்ளூசிவா நாங்க காட்டிடுறோம். கண்டிப்பா நம்ம போறதுக்குள்ள வந்துருச்சுன்னா நான் ஜுவல்லரி காமிச்சிடுறேன். சோ அதே ஜுவல்லரியே ஆர்டர் போட்டிருக்கேன். சோ அது அவங்க கட்டியிருக்கிறது ஒரு பெனாரசி ஜார்ஜெட் மாதிரி ஒரு ஃபேப்ரிக்ல போட்டிருப்பாங்க, பெனாரசி சில்க் அது. சோ அதுல போட்டிருப்பாங்க இதோட ஒரிஜினல் ஜடூல இந்த ஃபுல் ஸ்டோனும் இருக்கும். ஜுவல்லரி கொஞ்சம் வெயிட்டா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இது ஒரு பீஸ் போட்டு அந்த saree கட்டினா செம்மையா இருக்கும். ரீக்ரியேட் பண்ணியாச்சு, டன். வேற level. அந்த மாதிரி இதோட காஸ்ட் என்ன மேம் இது? இதுலயே வந்து 6000க்கும் இருக்கு, 85க்கும் இருக்கு. ரொம்ப மைன்யூட் டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு. சோ இது வந்து ஒரிஜினல் ஜடூல இருக்கு. என்னோட பிரைஸ் எப்பவுமே கம்மி தான், சோ மார்க்கெட் பிரைஸை விட. அதனால வந்து இது போட்ட பிறகுதான் தெரியும் இதுல இன்னும் எவ்வளவு டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன மைன்யூட்டா சேஞ்ச் பண்ணலாம் அந்த மாதிரி. இது ரொம்ப அழகா இருக்கும். இது ஒரு செட் போட்டிங்கனாலே பயங்கர ரிச்சா இருக்கும். அந்த மாதிரி வேற ஏதாச்சும் நீங்க ஆர்டிஸ்ட் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ரெப்ளிகா பண்ண ஜுவல்ஸ் ஏதாச்சும் இருக்கா இப்போ? மோஸ்ட்லி செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ் தான் என்கிட்ட எல்லாமே. ஸோ இது வந்து குஷ்பு மேம் ஒரு ஃபங்க்ஷன்ல போட்டிருப்பாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஹெவி அசல் கோல்டு எப்படி இருக்கும், இதுல எந்த இடத்துலயுமே இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரின்னு கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம், அது 500 ரூபாய்க்கு வாங்கி 2 தடவை போட்டு தூக்கி போடுறதுக்கு நல்ல பொருளா வாங்கிட்டா 10 வருஷம் கூட வச்சுக்கலாம்ல, வருஷ கணக்குல வச்சிருக்கோம் ஒரு பொருளும். ஸோ இது அப்படியே இருக்கும். இது ஒண்ணுமே ஆகாது, போட்டு போறோமா ஒரு காட்டன் துணி வச்சு அந்த ஈரம் இல்லாம தொடச்சோமா, இதே கிளாஸ் கவருக்குள்ள போட்டு, எப்படி நம்ம கஸ்டமருக்கு சாரி அனுப்பும்போது கிளாஸ் கவர் கொடுக்குறோம்ல, அது மாதிரி கிளாஸ் கவருக்குள்ள போட்டு அப்படியே வச்சுக்கலாம், அப்படியே இருக்கும். இது எப்ப கட்டியிருந்தாங்க, எந்த ஃபங்க்ஷன்ல கட்டியதா ஞாபகம் இருக்காது? நான் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல அவங்க போட்டிருந்தாங்க, பார்த்தேன், அழகா இருந்துச்சு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ரெப்ளிகா பண்ணிடணும். சார் இது மாதிரி இருக்கா, இது மாதிரி சிமிலரா இருக்கா, அதே கிடைக்காதுல்ல, உடனே மேக் பண்ண மாட்டாங்கல்ல, சிமிலரா இருக்கான்னு. இப்ப ராஷ்மிகா அது மட்டும் நான் அதே மாதிரி கேட்டேன், சொன்னா சிமிலர் இதே மாதிரி ஓரளவுக்கு சிமிலரா பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுதான் பண்ணியிருக்காங்க. நான் வந்த உடனே உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அடுத்து வேற என்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு? என்கிட்ட நிறைய ஆரம் இருக்கும், இந்த மாதிரி இன்விசிபிள் செயின்ஸ் இருக்கும், அழகா இருக்கும். இப்ப கரண்டா இப்ப காலேஜ் போறவங்களுக்கு ஆபீஸ் போறவங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்குது இல்ல? இந்த மாதிரி இன்விசிபிள் செயின், அதுல சின்ன சின்ன காசு மாலை மாதிரி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 399லயே வந்துரும். சூப்பரா இருக்கு. இது கீர் ஒயர் சொல்லுவாங்க, இது நம்மளே மேக் பண்ணிக்கலாம். இந்த கீர் ஒயர்ல இந்த பெண்டன்ட் மட்டும் உள்ள போட்டுக்கணும், போட்டுட்டா நம்ம டக்கு டக்குன்னு எதுக்கு வேணா மாத்திக்கலாம். சரி, இது வரைக்கும் வந்து நீங்க வாங்கிருப்பீங்கல்ல இந்த ஜுவல்லரி எல்லாம் சேர்த்து, கோல்டு இல்ல இந்த ஜுவல்லரி எல்லாம் சேர்த்து எவ்வளவு காஸ்ட்டுக்கு இருக்கும்? ஒரு பட்ஜெட்டா சொல்லுங்களேன். பர்சனலா ஜுவல்லரி சொல்றீங்களா? உங்க பர்சனல் ஜுவல்லரி இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் ஒரு 3 to 4 lakhs இருக்கும். 3 to 4 lakhs இருக்கும். கம்மியா தான் சொல்றேன். சாரி சேல் பண்றவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, எல்லாரும் அதிகமா தான் வச்சிருப்பாங்க. நான் ரொம்ப சிக்கனமா சொல்றேன். சிக்கனமா இதுலயே வந்து நாங்க சர்ட்ட கேட்டோம், இது வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்கு எடுத்து வச்சிருக்கேன், ஒரு பின்னாடி கபோர்டே இருக்கு அப்படினாங்க. இந்த கபோர்ட் ஃபுல்லா இருக்கும், அந்த ரூம் லெஃப்ட் சைடு ரூம்லயும் பாக்ஸா இருக்கும். சரி, நான் வாங்குவோமா, இப்ப இது ஏதாவது சேல் ஆகலையா, நம்ம பர்சனல் கலெக்ஷன்ல வச்சிரு, அவ்வளவுதான். அது நம்ம போட்ட பிறகு கஸ்டமர் கேட்பாங்க, நான் காட்டும் போது ஏன் நீங்க வாங்கல, அதனாலதான் நான் பர்சனல் தரமாட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் எதுவுமே மோஸ்ட்லி கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப இது பாக்கும்போது இது வெறும் 499 தான். இது குட்டி இயரிங்கும் வரும். இது இப்படி நம்ம கழுத்துல போடும்போது பாக்கும்போது அவ்வளவா பெருசா இல்ல. ஆனா இத வந்து ஒரு காட்டன் சாரிக்கு எப்படி மேட்ச் பண்றோமோ இருக்கு. ஜுவல்லரி வந்து நம்ம என்ன மாதிரி சாரியோட மேட்ச் பண்றோம், ஆனா சாரியே நம்மள அழகா காட்டுறது அந்த பிளவுஸும் அந்த ஜுவல்லரியும் தான். அது அழகா இல்லைன்னா எதுவுமே ஒழுங்கா வராது. ஸோ பிளவுஸ் கம்பல்சரி மஸ்ட், அதே மாதிரி சாரியும் ரொம்ப மஸ்ட், அந்த ஜுவல்லரியும் ரொம்ப மஸ்ட். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.